தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம், இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மேல் ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அப்போ இயேசு அமர்ந்து கொள்ள சீடர்கள் அவர் அருகில் வந்தார்கள். வந்தவர்களுக்கு கிருபை கிடைக்கிறது. அன்பவர்களை நீங்களும் நானும் இயேசு அழைக்கின்றார். திருப்பலி வழியாக தெய்வம் நம்மை அழைக்கின்றார். நாம் அருகில் சென்று அமர்ந்து இருக்கின்றோமா? பாவ சங்கீர்த்தனத்தில் தெய்வம் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். நம் அருகில் சென்று நாம் அறிக்கையிட்டிருக்கின்றோமா? இறைவார்த்தை வழியாக தெய்வம் நம் அருகில் இருக்கின்றார். நாம் வார்த்தையை படித்திருக்கின்றோமா? இல்லையே. அன்னை வழியாக தெய்வம் நம்மை அழைக்கின்றார். இது நீ நான் குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிக்கின்றோமா? இல்லையே. அப்படி என்றால் இயேசு அழைக்கின்ற சமயத்தில் நீ நான் போகுவதில்லை. இங்கு சீடர்கள் அருகில் சென்றார்கள். சென்றவுடனே அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டார்கள். கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அருகில் செல்வதும் இல்லை. இது தூரத்திலிருந்து அவர் சொல்ல வார்த்தையும் நாம் கேட்பதும் இல்லை. இதை செல் மன்றாடுவோம். ஆண்டவரே, எவ்வாறு சீடர்களும் அருகில் வந்தார்களோ அதை போல் நாங்களும் அருகில் வர எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். இந்த உலக ஆசை பாசங்களெல்லாம் விட்டு மாறிக்கொண்டு உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தை சக்தியை தாரும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நீ அழைக்கின்ற சமயத்தில் உன் அருகில் நான் வருவதற்கு கிருபை எனக்கு தந்தருளும். ஒவ்வொரு நாளும் பலிப்பீடத்தில் நீ என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தாய் வழியாக ஜெபமாலை வழியாக என்னை அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க இதோ நான் இரக்கமுள்ளவன் என்பதை சொல்லி என்னை மன்னிக்க நீ பாவசங்கத்தின் வழியாக என்னை அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கற்றுத்தருகிறேன் என்று வார்த்தை வழியாக என்னை நீ அழைக்கின்றேன். ஆனால் நீ என்னை அழைக்கிற சமயத்தில் நான் அருகில் அமர்வதில்லை. நான் எங்கேயோ போய்விடுகின்றேன். தெய்வமே, எனக்கு சக்தியை தாரும். அருகில் வருகிற கிருபையை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே நன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.